தந்தை, மைந்தன், தூய ஆவியின் நல் நாமத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளை எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி உம் பாதத்தில் அழைத்து வந்து உம்மை ஆராதிக்க நல்ல வழிகாட்டுதலை தருகிற ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற காணொளி ஆராதனையில் பங்கு பெற எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆராதனையின் தொடக்கம் முதல் இறுதி மட்டும் எங்களோடு கூடையிரும். ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாட்களில் எங்களை அழைத்து வந்தீர் சாமி. இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு துணை இருந்து நன்மை செய்தீர். இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். உம்மை ஆராதிக்கிற ஆராதனை மூலம் எங்கள் தளர்ந்த உள்ளங்களை திடப்படுத்தும். நம்பிக்கை இழந்து வாழுகிற எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை தாரும். உம்முடைய வார்த்தைகள் வாசித்து தியானிக்கும் போது ஆண்டவர்களோடு பேசுபடி ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் எங்களோடு கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களிலும் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும் வண்ணமாக 57வது பாமாலை பாடுவோம். பாமாலை 57. மாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம். 57வது பாமாலை ஞானப்பாட்டு 324. Amen.
நின்ற வண்ணமாகவே 67வது சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியும் விளங்கும்படியாக தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இணைந்து வாசிப்போம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, அவன் பாக்கியவான். முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி செய்த தவறுகளை எல்லாம் முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம், ஜெபம் செய்வோம். நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம். கண்ணின் காட்சியில் பாவம் செய்தோம். பார்க்கக்கூடாத காட்சிகளெல்லாம் கண்டு ரசித்து தவறு செய்தோம். வாயின் வார்த்தையினால் பாவம் செய்தோம். பிறரை நிந்தித்தோம். பிறரை குறித்து புறம் கூறினோம். பிறர் மனம் புண்படும்படி பேசினோம். இருதயத்தின் சிந்தையில் பாவம் செய்தோம். கபடமான எண்ணங்கள், பிறரை குறித்த வைராக்கியமான சிந்தைகள் நம்முடைய உள்ளத்தில் எழும்பினது. நம்முடைய கண்ணின் காட்சியின் செய்த பாவத்தையும் வாயின் பேச்சினால் செய்த பாவத்தையும் நினைவில் சிந்தையில் செய்த பாவங்களையும் உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்வோம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற ஆண்டவருடைய பிரமாணம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெற்றோரை கனவீனப்படுத்தின தருணங்களை நினைவு கூறுவோம். தூக்கி வளர்த்த நம்முடைய பெற்றோர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையை உணர்ந்து நம்முடைய தவறுகளை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்வோம். உன் ஆண்டவரை நேசி என்ற ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவரை விட்டு தூரம் போன அனுபவங்கள்,
ஆண்டவருக்கு விரோதமாக செய்த செயல்கள், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட நம்முடைய வாழ்க்கையின் செயல் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து தவறுகளை அறிக்கை செய்வோம். உன்னை போல உன் அயலானையும் நேசி என்ற அன்பை மறந்து அயலானை பகைத்தோம், விரோதித்தோம், துன்புறுத்தினோம், உதாசனம் செய்தோம். தவறுகளை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்வோம். நான் பாவி தான் என்ற உணர்வோடு பக்தன் பாடுகிற பாடலை பாடி நம்முடைய தவறுகளை எல்லாம் அறிக்கை செய்வோம். மன்னிப்பவரும் மீட்பளிப்போருமாகிய கடவுள் உள்ளதை உள்ளபடியே மனம் வருந்தி அறிக்கை செய்த உங்களுக்கு பாவ மன்னிப்பளித்து உங்கள் மனச்சான்றை உயிர்ப்பித்து உங்களைப் போல பிற படைப்புகளையும் மதிக்கவும் பாராட்டவும் பாதுகாக்கவும் இறைவன் உங்களுக்கு தந்த வாழ்வு, வாய்ப்புகள், திறமைகள், சாதனைகள் அனைத்தையும் அவர் திரு புகழுக்கென்றே ஒப்படைக்கவும் தீமையில்லா புது வாழ்வு வாழவும் அருள் தருவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய கரங்களில் பெற்றுக்கொள்ள போகின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாளை நாம் காணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுவோம். இந்நாட்களில் கொடிய வைரஸின் தாக்குதல் எத்தனை பயங்கரமாக இருக்கிறது, எத்தனை அழிவுகள், எத்தனை பாதிப்புகள், மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிப்படைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் கடவுள் நமக்கு தந்திருக்கிற பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம், குடும்பத்தின் சந்தோஷம் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல ஒரு குடும்பத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறார். நம்மை நேசிக்கும் பெற்றோரை தந்திருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு கடவுள் தந்திருக்கிற திருச்சபை ஆலயம் அடைப்பட்ட சூழலிலும் காணொலி மூலம் ஆண்டவரை ஆராதிக்க தந்திருக்கிற ஆராதனையின் நேரங்கள் நன்றியோடு ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை இறப்போம். நம்முடைய தேசம், நம்முடைய தலைவர்கள், நாம் பெற்றிருக்கிற நல்லாட்சி எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படாத இடங்களில் ஆண்டவர் அனுப்புகிற மிஷனரிகளுக்காக, மிஷனரிகளை விதைக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தை 30, 60
நூறுமான பலன் கொடுக்க தேவன் செயல்படுகிற செயலுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பரமபிதா தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து சிலுவை மட்டும் அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மரிக்க சித்தம் கொண்ட ஆண்டவரை நன்றியோடு கூறுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று பக்தனோடு இணைந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்தார். நிச்சயத்தோடு நாம் பெற்ற நன்மைகளை சொல்லி மகிழ்ந்த நம்முடைய ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்ற சந்தோஷத்தோடு இயேசுநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்பல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு நாளைக்கு நாங்கள் மன்னிக்கிற பலருக்கு பாவ குற்றங்களை மன்னியும். எங்களை சொன்னிக்கு பேஸ் பண்ணாமல் தீமைச்சுக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்குறிகளே. ஆமேன். அமருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. அந்நாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் 4 மூலைகளும் கட்டப்பட்ட பெரிய தொப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில்
ஆண்டவரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாளில் உம் பாதத்தில் முழங்கால் படியிடும் கிருபையை எங்களுக்கு தந்தீர், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பயங்கரமான வைரஸின் தாக்குதல் தேசத்தின் எல்லா பகுதியில் உள்ள மக்களை பாதிக்கும் நிலையில், பலவித சோதனையின் மத்தியில், எல்லா தொழில்களும் முடங்கி போன நிலையில், வாழ்வாதாரத்தின் கேள்வியோடு நாங்களுமை நோக்கி பார்க்கிறோம் சாமி. இந்த நாட்களில் ஆண்டவர் எங்கள் கண்ணீரின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலத்தை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களின் வாதைகள், இந்த நாட்களின் சோதனைகள், இந்த நாட்களின் வேதனைகள் எங்களை விட்டு அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம் சாமி. எத்தனை அதிகமான பாதிப்பு, எத்தனை அதிகமான சோதனை, எத்தனை அதிகமான வேதனை என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சாமி. எங்கள் மாவட்டத்தின் பிரதிநிதியாகிய எங்கள் எம்பி கடந்த நாளில் ஆண்டவரே எங்களை விட்டு உம்முடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போன அனுபவத்தை நினைவு கூர்ந்து எத்தனை பாதிப்புகள் எங்கள் தேசத்தில் உருவாகிறது என்பதை உணர்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்களை கண்ணோக்கி பாரு சாமி. நாங்கள் குறை உள்ளவர்களாக இருந்தாலும், தவறு செய்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய பார்வையில் குற்றவாளியாக இருந்தாலும், ஆண்டவரே நீர் எங்கள் தகப்பன் சுவாமி, எங்கள் நேசிக்கிற ஆண்டவர் சுவாமி, எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் வேதனையை, எங்கள் துன்பத்தை, எங்கள் கண்ணீரை, எங்கள் போராட்டங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சோதனையின் காலத்தை விட்டு எங்களை தூக்கி எடுக்கும்படி ஜெபிக்கிறோம். சாலமோன் ஆண்டவரே ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்யும் போது கொள்ளை நோய், வியாதிகள், சோதனைகள், போராட்டங்கள் வரும் போது ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அவற்றிலிருந்து உங்களை காப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவருடைய வாக்கை நினைவு கூறுகிறோம். ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிற சுவாமி, இல்லத்தின் நடுவில் நின்று ஆண்டவரே கதறுகிறோம், கூப்பிடுகிறோம். ஆண்டவரே உம்மை அழைக்கிறோம் சுவாமி. எங்கள் சத்தத்தை கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம், பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைகள் குறைந்த நிலையில், ஆண்டவரே சம்பாத்தியம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் சோதிக்கப்படுவதை ஆண்டவர் காண்கிறீர். குடும்பங்கள் வறுமையில் தத்தளிப்பதை ஆண்டவர் காண்கிறீர். ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. உழைக்கிற உழைப்புக்கு நல்ல சம்பாத்தியங்களை ஆண்டவர் தாரும் ஆண்டவரே. நாங்கள் விதைக்கிற விதைகள் 30, 60, 100 பலன் கிடைக்கவும், அது நல்ல முறையில் விற்கப்பட்டு நல்ல ஆதாயங்கள் எங்களுக்கு கிடைக்கவும், நாங்களும் எங்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் சுபிட்சமாக வாழக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வைரஸின் தாக்குதல் எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ அணுகிவிடும், தாக்கிவிடும், பலவீனம் வந்துவிடும் என்று ஒதுங்கி ஒதுங்கி முடங்கி முடங்கி ஒளிந்து ஒளிந்து வாழுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த முடங்கி போன வாழ்க்கையை எங்களை விட்டு அகற்றி நாங்கள் சுதந்திரமாக ஆண்டவரோடு வாழுகிற, சந்தோஷத்தோடு வாழுகிற நல்ல வாழ்வை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிப்பு முடங்கி போனது சுவாமி, வேலை வாய்ப்புகள் முடங்கி போனது சுவாமி, எதிர்காலங்கள் முடங்கி போனது சுவாமி, பிள்ளையுடைய திருமணங்கள் ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற சுவாமி. இப்படிப்பட்ட சோதனையின் காலங்களை கடந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் வாய்ப்புகள் கிடைக்கவும்,
ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும், ஆண்டவரே ஏற்ற நாட்களில் குடும்பங்கள் அமைந்து கிடைக்கவும் ஆண்டவர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளையாவது வழி தவறி பாவத்தில் விழுந்து போகாதபடி ஆண்டவர் காக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் எங்கள் குடும்பத்தின் அங்கமாக பிள்ளைகளாக பெற்றோராக பலர் வெளியூர்கள் வெளிநாடுகள் வெளி பிராந்தியங்களில் தங்கியிருக்கிறார்கள் சுவாமி. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல செய்திகளை அவர்கள் நாங்கள் கேட்கவும், எங்களிருந்து நல்ல செய்திகளை அவர்கள் அறிந்து கொள்ளவும், சந்தோஷமாக வாழவும், விடுமுறை கிடைக்கும் போது எங்களோடு குடும்பத்தோடு திருச்சபையோடு இணைந்து வாழக்கூடிய நல்ல வாழ்வை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார் சுவாமி. ஆண்டவரே சிகிச்சை பெற முடியாது சூழலில் ஆண்டவரே பலவீனத்து மத்தியில் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களின் கொடூரத்தை ஆண்டவர் மாற்றி எல்லாரும் சுகமாக வாழவும், சிகிச்சை பெற்று நல்ல ஆரோக்கியமாக ஜீவிக்கக்கூடிய நல்ல கிருபையை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபையின் வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம், திருச்சபையின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் திருச்சபை ஆசீர்வதும் எல்லா குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும். இந்த வைரஸின் காலங்களில் ஆண்டவரே எல்லா குடும்பத்திற்கும் ஆண்டவர் அரணும் கோட்டையுமாக இருந்து காக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், தேசத்தின் வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் தேசத்தின் தலைவர்கள் நீதியோடு நியாயத்தோடு அரசாளக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வைரஸின் கொடுமையில் ஆண்டவரே எங்கள் மாவட்டத்தின் எம்பியானவர் கடந்த நாட்களில் எங்களை விட்டு கடந்து போனார்கள் சுவாமி. ஆண்டவரே கொடிய வியாதி அவரை எங்களை விட்டு பிரித்து விட்டது சுவாமி. ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற குடும்பத்தில் ஆண்டவர் ஆறுதலை தாரும். தேசத்தின் மக்கள் ஆண்டவரே மனம் பேதலித்து கொந்தளிக்கும் போது தேவன் அமைதியை தாரும். நீரே அரசனாகவும் பாதுகாவலாகவும் இருந்து எல்லா மக்களுக்கும் அடைக்கலம் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். விதைக்கிற விதைகள் கோதுமை மணியாகிய வசனங்கள் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் ஒரு பாதுகாப்பை தாரும். தேசத்தை ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மரபின் கீழ் வைத்து காத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்துகிற சுவாமி. இந்த கொடிதான வைரஸின் காலத்தில் நாங்கள் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கவும், ஆண்டவரை பற்றி பிடித்து வாழவும் எங்கள் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். குறைவெல்லாம் நீக்கி போடும். நிறைவான வாழ்க்கை தாரும். எங்களோடு கூடிரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களிலும் பரமபிதாவே ஆமென். நாம் எழுந்து ஆண்டவரை துதித்து கர்த்தாவறியாத என்ற மலையாள பாடலை எழுந்து கரம் தட்டி பாடுவோம். എനിക്കൊന്നും ഭവിക്കയില്ല. എന്റെ കർത്താവ്
ஒரிக்கலும் கைவிடலந்தருளியவன் ஒரு நாளும் கூடி உண்டோதியவன் ஒரிக்கலும் கைவிடலந்தருளியவன் ஒரு நாளும் கூடி உண்டோதியவன் கஷ்ட நஷ்ட சோதனையில் ரோக துக்க வேளைகளில் புதுபலன் பகருந்தவன் கஷ்ட நஷ்ட சோதனையில் ரோக துக்க வேளைகளில் புதுபலன் பகருந்தவன் என் மனம் தகர்ந்திடும்போல் சாந்தர வசனமேகி நல்சகியாய் சாரியுள்ள கர்த்தாவறியாரே എനിക്കൊന്നും ഭവിക്കയില്ല എന്റെ കർത്താവറിയാരേ എനിക്കൊന്നും ഭവിക്കയില്ല. நின்றவாறே ஜெபம் செய்வோம். அந்தகாரமான இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவரும் ஒளியாய் வாழ வேண்டும் என்று எங்களை பணிகின்றவருமாகிய மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மாட்சிமையும் ஆசீர்வாதம் நிறைந்த இந்நாளின் காலை பொழுதிலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இம்மாதத்தின் துவக்க நாட்களுக்குள் பிரவேசித்த நாங்கள் இம்மாதத்தின் இறுதி ஓய்வு நாள் மட்டும் உம்முடைய பாதுகாவலை பராமரிப்பை நிறைவாய் தந்திருக்கின்றீர். இவ்வேளையிலும் இறை வார்த்தைகளை படித்து தியானிக்க வண்ணமாய் முற்படுகின்றோம். எங்கள் யாவருடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி இவ்வார்த்தைகள் வழியாய் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்றோ, எங்களுடைய வாழ்வை புடமிட வேண்டும் என்றோ, எங்களுடைய வாழ்வினிலே காணப்படுகின்ற தீயவற்றை மாற்றி இச்சமூகத்திலே ஒளியுள்ள வாழ்வு வாழ எங்கள் யாவருக்கும் இரக்கம் செய்துள்ள வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அமர்வோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற சிறப்பு வாய்ந்த ஒரு தேசத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். மற்ற நாடுகளை பார்க்கிலும் பல வேறுபாடுகள் நிறைந்த நம்முடைய இந்திய தேசத்திலே ஒற்றுமையோடு இந்தியர்கள் என்கின்ற அந்த ஒருமைப்பாடோடு நாம் வாழ்ந்து வருகின்றோம். பல வேறுபாடுகள் உண்டு. இனத்தால், மொழியால், கலாச்சாரம், பண்பாடு, மத நம்பிக்கைகளை மையப்படுத்தி பல வேறுபாடுகள் காணப்பட்டாலும் நாம் நம்முடைய தேசத்திலே ஒற்றுமையோடு வாழ்ந்து வருவது நம்முடைய வாழ்வின் இயல்பாய் காணப்படுகின்றது. 1956 அக்டோபர் 14 நாக்பூரிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு இந்திய ஆன்மீக வரலாற்றிலே ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வாய் காணப்படுகின்றது. 1956 அக்டோபர் 14 நாக்பூரிலே நடைபெற்ற இந்த நிகழ்வு அன்றானாலும் இன்றானாலும் இந்திய ஆன்மீக வரலாற்றிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வாய் காணப்படுகின்றது. நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று பரப்புரை செய்து மதம் என்னும் தலைப்பிலே சுமார் 24 ஆண்டு காலம் அதனை ஆய்வு செய்து நாம் நம்முடைய மதமாய் காணப்படுகின்ற கிறிஸ்தவ மதத்தையும் அதனுடைய போதனைகளையும் ஆய்வு செய்து கிறிஸ்தவ போதனைகளை ஏற்றுக்கொண்டு ஆனால் கிறிஸ்தவத்தை தழுவாமல் சுமார் தானும் தன்னோடு காணப்படுகின்ற 3 லட்சத்துக்கு மேற்பட்ட தலித் மக்களோடு அம்பேத்கர் எனப்படுகின்ற மாமனிதர் புத்த சமயத்தை தழுவிய நாள் 1956 அக்டோபர் 14 காணப்படுகின்றது. பலர் பலவிதமான கேள்விகளை அவரிடத்தை மையப்படுத்தினார்கள். 24 ஆண்டு காலம் மதத்தை குறித்து நீங்கள் ஆய்வு செய்திருக்கின்றீர்கள். மற்ற மதங்களை பார்க்கிலும் அன்பு, மனிதநேயம், அறநெறிகள் என்று சொல்லி கிறிஸ்தவ மதமானது சிறந்து விளங்குகின்றது. ஏன்
உங்களோடு காணப்படுகின்ற மக்களோடு நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற கேள்விக்கு அன்று அம்பேத்கர் சொன்ன பதில் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மனிதருக்கிடையே அன்பையும் நல்லொழுக்கத்தையும் என்னால் காண முடியவில்லை. கிறிஸ்தவ சமூகத்திலே மனிதருக்கிடையே அன்பையும் ஒருவருக்கொருவர் நல் ஒழுக்கத்தையும் என்னால் காண இயலவில்லை. எனவே புத்த மதத்தை தழுவினேன் என்று சொல்லி அந்த கேள்விக்கு அவர் பதில் உரைத்ததை அந்நாட்களிலே அதனுடைய வரலாற்று பின்னணித்தில் நாம் கண்டுகொள்ளலாம். நாளிலே நாம் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது அதிலே பேதுருவானவருக்கு சொல்லுகின்ற பதில் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. தூய்மை ஆனது என கடவுள் கருதுவதை தீட்டாக நீ கருதாதே என்று சொல்லி கடவுள் பேதுருவானவரை தெளிவுபடுத்துவதை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். பல் நம்பிக்கை நிறைந்த இந்த சமூகத்திலே கிறிஸ்தவத்தின் இருப்பு நிலை என்ன என்கின்ற கருப்பொருளை மையப்படுத்தி பல வேறுபாடுகள், பல் சமய நம்பிக்கையுடைய இந்த சமூகத்திலே கிறிஸ்தவத்துடைய இருப்பு நிலை என்ன என்பதை மையப்படுத்தி இந்த நாளிலே சிந்திக்க வண்ணமாய் முற்படுகின்றோம். அதன் அடிப்படையிலே இந்நாளிலே தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை மையப்படுத்தி பல் நம்பிக்கை நிறைந்த இந்த சமூகத்திலே கிறிஸ்தவ வாழ்வானது எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாய் அமைய வேண்டும், என்னிலும் உங்களிலும் கடவுள் விரும்புகின்ற வாழ்வு என்ன, திருமறை நம்மிலே எதை எதிர்பார்க்கிறது, கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாய் அமைய வேண்டும் என்பதை குறித்து இந்நாளிலே தரப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை மையப்படுத்தி சிந்திக்கலாம் என ஆசிக்கின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்நாளில் நாம் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9 முதல் 16 வரை உள்ள வசனங்களை மையப்படுத்தி நாம் சிந்திக்கலாம் என ஆசிக்கின்றேன். முதலாவது பார்க்கின்ற பொழுது மாற்றாரோடு வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அது மாற்றாரோடு, மற்றவர்களோடு வாழுகின்ற ஒரு வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாய் காணப்படுகின்றது. பொதுவாக யூதர்களுடைய ஒரு எண்ணம், யூதர்களுடைய வாழ்வை குறித்து நம் அனைவருக்கும் தெரியும். யூதர்கள் தாங்கள் தான் சிறந்தவர்கள், மற்றவர்கள் தகுதியற்றவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்கின்ற ஒரு கொள்கையோடு வாழுகின்றவர்கள் யூதர்கள். மற்றவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்கின்ற கொள்கையோடு வாழுகின்ற யூதர்களை குறித்து நாம் பொதுவாக அறிந்திருக்கின்றோம். அவர்களை கடவுள் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது உபாகமும் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது தெளிவாய் கண்டுகொள்ளலாம். திருமறை தெளிவாய் சொல்லுகின்றது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஒரு சிறுமைப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு சிறுபான்மை கூட்டமாய் இந்த யூத மக்களானவர்கள் காணப்பட்டார்கள். கடவுள் அவர்களை தெரிவு செய்தார், தன்னுடைய மக்கள் என்று சொல்லி அவர்களை வழி நடத்தினார். இவருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியது, கடவுள் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார், நாங்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள், மற்ற மக்களை காட்டிலும் நாங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்கின்ற ஒரு மமதை, ஒரு ஆணவம் இந்த யூத மக்களுடைய வாழ்வினிலே தோன்றியது. அதனுடைய பின்னணியத்திலே மற்ற இனத்து மக்களை, மற்றவர்களை மனிதராக மதிக்காத ஒரு சூழலில் மத்தியிலே தான் யூத சமூகமானது காணப்பட்டது. அதை நாம் தெளிவாய் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது தெளிவாய் கண்டுகொள்ளலாம். கடவுள் 3 காட்சியின் மூலமாய் பேதுரு எனப்படுகின்ற இயேசுவானுடைய சீடன், இயேசுவானவரோடு 3.5 ஆண்டு காலம் இயேசுவிடத்திலே தலைமை அப்போஸ்தலனாய் காணப்படுகின்ற இந்த பேதுரு, அவனிடத்திலும் காணப்படுகிறது, நான் ஒரு யூதன், மற்ற அனைத்து மக்களும் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், தீண்ட தகாதவர்கள் என்கின்ற ஒரு கொள்கை இந்த மக்களிடத்திலே, யூத பாரம்பரியத்தை பின்தொடர்கின்ற இந்த மக்களிடத்திலே காணப்படுகின்றது. இடத்திலே கடவுளானவர் 3 காட்சியின் மூலமாய் அவனை மாற்றுருவாக்கம் செய்கின்றார். அவனுடைய வாழ்வை ஒரு புத்தாக்கம் செய்வதை திருமறை சார்ந்து நாம் கண்டுகொள்ளலாம். நாம் வாழுகின்ற இந்த சூழலிலே பல வேறுபாடுகள் கொண்ட மக்களோடு தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஒருவேளை மதமானாலும் சரி, அல்லது மொழியால் ஆனாலும் சரி,
அல்லது இனத்தாலானாலும் சரி, அல்லது கலாச்சாரம் பண்பாடுகளோடு பலவிதமான வேறுபாடுகள் காண நிறைந்த மக்களோடு தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். யூதருடைய வாழ்வினிலே அவர்கள் மாத்திரம்தான் கடவுளுடைய மக்கள், மற்றவர்கள் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்கிற எண்ணம் மாத்திரமல்ல, கடவுளும் பாரபட்சம் உள்ளவர், எங்களுக்குரியவர் மாத்திரம்தான் கடவுள் என்கின்ற ஒரு அகந்தை, ஒரு ஆணவம், ஒரு கர்வத்தோடு வாழுகின்ற இந்த யூத வம்சத்தில் பிறந்த இந்த பேதுருவை பார்த்து கடவுள் சொல்லுகின்றார், நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே, நான் சுத்தமானது என்று சொல்லி எண்ணினதை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி இந்த இடத்திலே வெளிப்படுத்துவதை திருமறை சார்ந்து நாம் கண்டுகொள்ளலாம். இந்த நிகழ்வை தெளிவாய் படிக்கின்ற பொழுது கொர்நேலியு எனப்படுகின்ற இன்னொரு இனத்தை சார்ந்த மனிதன், இவனுடைய உள்ளத்திலே மற்ற மக்களோடு கலந்து கொள்வதோ உரையாடுவதோ பாவம், அது தீட்டு, அது தகுதியற்ற ஒரு செயல் என்கின்ற எண்ணம். கொர்நேலியுடைய இல்லத்திலே இவன் கடந்து செல்ல வேண்டும். எனவே கடவுள் பேதுருவை மாற்றுருவாக்கம் செய்யப்படுவதை தான் இந்நாளிலே நான் படிக்க கேட்ட திருமறை பகுதியானது தெளிவாய் சுட்டி காட்டுகின்றது. அதனுடைய 10ஆம் அதிகாரத்துடைய 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். இன்னொரு இனத்தவன், இன்னொரு மதத்தவன், இன்னொரு மொழியை பின்பற்றுகின்றவன், இன்னொரு கலாச்சாரத்தை கொண்டவனை தீட்டுள்ளவன் என்றோ தகுதியற்றவன் என்றோ அவன் தீண்டத்தகாதவன் என்றோ சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அவர்களும் கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்கின்ற தெளிவினை பேதுருவானவருக்கு இப்பகுதியிலே கடவுள் வெளிப்படுத்துவதை திருமறை சார்ந்து நாம் தெளிவாய் கண்டுகொள்ளலாம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே இன்னொரு மதத்தை அல்லது இன்னொரு இனத்தை தழுவிய மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்தவம் மிகவும் அச்சப்படுகிறது. ஏற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய மனதிலே இடமில்லாமல் காணப்படுகின்றது. அதில் இன்னும் ஆழமாய் கடந்து சென்றால் கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு திருச்சபையை சார்ந்தவர்கள் இன்னொரு திருச்சபையினரை சார்ந்தவர்களை ஏற்றுக்கொள்வதற்கோ, அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்திலே பேசுவதற்கோ, அவர்களை பார்க்கின்ற பொழுது தங்களுடைய கதவுகளை அடைக்கின்ற ஒரு சூழல்களுக்குள்ளாய் தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் சொல்வது கிறிஸ்தவன் என்கின்ற பெயரை நாம் போர்த்தி கொண்டு வாழுகின்றோம். இப்பகுதியிலே திருமறை தெளிவாய் பேதுருவானவரை மாற்றுருவாக்கம் செய்கின்றது. மாற்றவரோடு வாழுகின்ற வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்கின்ற தெளிவை திருமறை நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது மாசற்ற வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மாசற்ற வாழ்வாய் காணப்பட வேண்டும் என்று நம்மிலே எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நாளுக்குரிய திருமறை பகுதியை காணப்படுகின்ற தானியேல் புத்தகம் அதனுடைய 1ஆம் வசனம் முதல் 21 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது கிமு 605ஆம் ஆண்டு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் எனப்படுகின்ற அரசன் எருசலேமை முற்றுகையிட்டு எருசலேமிலே காணப்படுகின்ற அனைத்து செல்வங்களையும் அனைத்து பொருட்களையும் அவன் கொள்ளையடித்து கொண்டு செல்லுகின்றான். எருசலேம் தேசத்திலே காணப்படுகின்ற நல்ல ஞானம் நிறைந்த அறிவு நிறைந்த இளைஞர்களையும் அவன் கவர்ந்து கொண்டு தன்னுடைய பாபிலோன் தேசத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுகின்றான். இந்த சூழலிலே 4 வாலிபர்களை குறித்து நாம் படிக்க வேண்டிய தானியேல் 1ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது 4 யூத வாலிபர்களை குறித்து சொல்லப்படுகின்றது. தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா எனப்படுகின்ற 4 வாலிபர்கள் இன்னொரு தேசத்திலே அடிமைகளாய் கொண்டு செல்லப்பட்ட மக்கள். ஆனால் நேபுகாத் நேச்சர் சொன்ன வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அழகுமிக்க ஞானத்தில் சிறந்த அறிவிலே தேறின அந்த மக்களுக்கு, சிறந்த கல்வியிலும் உணர்விலும் தேறிய மக்களை, என்னுடைய அரண்மனையிலே பணிபுரிவதற்கு தகுதியுள்ள மக்களை தெரிவு செய்து 3 ஆண்டு காலம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். 3 ஆண்டு காலத்திலே அவர்கள் தேறினவர்களாய் மாற்றம் பெற்று என்னுடைய அரண்மனையிலே அவர்கள் பணிபுரிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பணியாளத்தில் சொல்லுகின்ற பொழுது அதிலே தெரிவு செய்யப்பட்ட வாலிபர்கள் 4 வாலிபர்கள். நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4 பெயர்களை உடைய வாலிபர்கள் அந்த நேபுகாத் நேச்சருடைய அந்த பயிற்சி காலத்திலே 3 ஆண்டு கால பயிற்சி காலத்திலே தெரிவு செய்யப்பட்ட வாலிபர்களை காணப்படுகின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்வை, ஒரு மனிதனுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்று மொழியை அழிக்க வேண்டும், இன்னொன்று கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், இன்னொன்று பண்பாட்டை அழிக்க வேண்டும். அவருடைய உள்ளத்தில் காணப்படுகின்ற சமய நம்பிக்கை அளிக்கின்ற பொழுது
அவனுடைய வாழ்வின் அடையாளம் அனைத்தும் அழிந்து போவதிலே எவ்விதமான மாற்றப்பாடும் இல்லை. நான் வாழுகின்ற தமிழகத்திலும் பலவிதமான கலாச்சார பண்பாடுகள் உண்டு. அவை அழிக்கப்படுகின்ற பொழுது தமிழர்கள் போராடுவதை நாம் அனுதின வாழ்விலே கண்டுகொள்ளலாம். இப்பகுதியினிலே இந்த யூத வம்சத்திலே பிறந்த 4 வாலிபர்கள் இன்னொரு தேசத்திலே தங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழலுக்குள்ளாய் காணப்படுகின்றார்கள். அவர்கள் பேசுகின்ற மொழி கல்தேய மொழிக்கு மாற்றப்படுகிறது. அவருடைய பெயர்கள் தங்களுடைய சொந்த பெயர்கள் மாற்றம் பெற்று அவர்கள் காணப்படுகின்ற பாபிலோன் தேசத்திலே காணப்படுகின்ற தெய்வங்களுடைய பெயர்களை இணைத்து அவருடைய பெயரானது மாற்றப்படுகிறது. அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் எல்லாம் மாற்றப்படுகின்ற அந்த சூழலிலே தானியேல் எனப்படுகின்ற யூத வாலிபன் சொன்ன வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தம்முடைய உள்ளத்திலே உறுதி செய்து கொண்டான். எந்த நிலையிலும் ஒருவேளை என்னுடைய அடையாளம் அழிந்து போனாலும், என்னுடைய வாழ்வில் நான் சிறு வயது முதல் கற்றுக்கொண்ட பாரம்பரியம், சிறு வயது முதலே கற்றுக்கொண்டிருக்கின்ற நியாயப்பிரமாணம், கடவுளுடைய கட்டளைகள் எந்த நிலையிலும் அதை அழிந்து போகாதவாறு, எந்த நிலையிலும் நான் இந்த மாசிலே இந்த தூய்மையற்ற நிலையிலே இணைந்து கொள்ளாதவாறு என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி தானியேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். பல நேரங்களிலே கிறிஸ்தவர்கள்தான், கிறிஸ்தவ பண்பாட்டிலே கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்ந்தவர்கள்தான். ஆனாலும் பல நேரங்களிலே தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுவது உண்டு. ஒருவேளை ஒரு துன்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல காரியங்கள் நம்முடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம். நாம் மற்ற மக்கள் என்னென்ன பாரம்பரியங்களை கைக்கொள்ளுகின்றார்களோ, மற்ற மக்களிடத்திலே என்னென்ன கொள்கைகள் என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ, நாமும் அந்த கொள்கைகளுக்குள்ளாய் புதைந்து போகின்ற நேரங்கள் நம்முடைய வாழ்வில் உண்டு. நாம் கொண்டிருக்கின்ற தூய்மையிலிருந்து முற்றிலுமாய் விலகி அசுத்தத்திற்குள்ளாய் வாழுகின்ற அனுபவங்களும் நம்முடைய வாழ்வின் சூழல்களிலே உண்டு. இப்பகுதியிலே இந்த தானியேல் எனப்படுகின்ற இந்த வாலிபன் இன்னொரு தேசத்திலே அடிமையாய் கொண்டு செல்லப்பட்டவன். எந்த நிலையிலும் என்னுடைய வாழ்வில் சிறு வயது முதல் நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற கட்டளைகளிலிருந்து எந்த நிலையிலும் விலக மாட்டேன், எந்த நிலையிலும் என்னுடைய வாழ்வை நான் அசுத்தமுள்ள வாழ்வாய் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உள்ளத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையிலே என்னுடைய வாழ்வை நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகின்றான். ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது மாற்றாரோடு வாழுகின்ற வாழ்வு மாத்திரமல்ல, பல்சமய சூழல் நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையிலோ மற்ற மக்களுக்கு முன்பு மாசற்ற ஒரு வாழ்வை வாழ திருமறை நம்மிலே எதிர்பார்க்கப்படுகின்றது. 3வது நாம் படிக்கின்ற பொழுது நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை காணப்படுகின்ற மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் முதல் 33 வரை உள்ள வசனங்கள். இயேசுவானவர் உவமைகள் வாயிலாய் மக்களோடு பேசுகின்றார். இறையரசு அல்லது பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் துவக்க பகுதியில் நாம் படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். விண்ணரசு அல்லது பரலோக ராஜ்யம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர்களோடு உவமைகள் வாயிலாய் ஒவ்வொன்றாய் பேசுகின்றார். இந்நாளுக்குரிய திருமறை பகுதியை காணப்படுகின்ற அதனுடைய 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை படிக்கின்ற பொழுது 2 விதமான உவமைகள் அப்பகுதியில் சொல்லப்படுகின்றது. ஒன்று கடுகு விதை, இன்னொன்று புளித்த மாவு. இதிலே கடுகு விதையை குறித்து மாத்திரம் இந்நாளில் நாம் சற்று அதை சிந்திக்கலாம் என விரும்புகின்றேன். அதில் சொல்லப்படுகின்றது, இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு அது பெரிய மரமாய் மாறும் என்று சொல்லுகின்றார். கடுகு விதையானது ஒரு சிறிய விதை. அந்த விதையானது நிலத்திலே விதைக்கப்படுகின்ற பொழுது அது வேர்விட்டு வளர்ந்து அது ஒரு பெரிய மரமாய் மாற்றம் பெறுகிறது. அந்த மரத்திலே ஏராளமான பறவைகள், ஏராளமான காட்டு பறவைகள் வந்து அது தங்கும் அடைக்கலமாய் இந்த கடுகு மரமாய் அந்த கடுகு விதையானது சிறிய விதையானது ஒரு மரமாய் மாற்றம் பெறுகின்ற பொழுது அதனுடைய செயலானது மற்ற பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு செயலை வெளிப்படுத்தும் என்று சொல்லி இயேசுவானவர் இப்பகுதியிலே சொல்லுகின்றார். இந்த உவமையை குறித்து பலவிதமான கருத்துகள், ஒரு தெளிவான ஒரு கருத்துக்கள் இதை குறித்து எதுவும் இல்லை. ஆனாலும் அநேக ஆசிரியர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று பார்க்கின்ற பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் துவக்க பகுதியில் இயேசுவானவர் விதை உவமையை சொல்லுகின்றார். அதிலே விதையானது இயேசுடைய கடலது இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகின்றது. அந்த நிலம் என்று சொல்லுகின்ற பொழுது மனித உள்ளம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே ஒரு வேளை கடுகு விதையானது இறை வார்த்தையாய் காணப்படலாம், ஒரு வேளை ஒரு சிறிய ஒரு வார்த்தை, அற்பமான ஒரு இறை வார்த்தையை காணப்படலாம்.
அது மனிதனுடைய உள்ளத்திலே அது விதைக்கப்படுகின்ற பொழுது அந்த வார்த்தையானது நாளுக்கு நாள் அவனுடைய உள்ளத்திலே வளர்ந்து அவனை மாற்றுருவாக்கம் செய்து அவனுடைய வாழ்வு மாற்றம் பெறுகின்ற பொழுது அநேகர் அவனிடத்திலே அடைக்கலம் தேடுவதற்கு, அநேகர் அவனை சார்ந்து வாழுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்று சொல்லி அவ்விதமாய் இறையரசு அல்லது பரலோக ராஜ்யம் இந்த சமூகத்திலே பரவும் என்பது இயேசுவானவருடைய ஒரு கருத்தாய் காணப்பட்டது என்று சொல்லி அநேக ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். எவ்விதமாய் காணப்பட்டாலும் நம் ஒவ்வொருடைய வாழ்வினிலும் இறை வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே வாழ வேண்டியது நம்முடைய வாழ்வின் கடமையாய் காணப்படுகின்றது. ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது தெளிவாய் கண்டுகொள்ளலாம். திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறிகள் தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். அவர்களது மனசான்றே இதற்கு சாட்சி. என்னுடைய உள்ளத்திலே நற்செய்தியானது விதையாய் என்னுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையை என்னுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கின்ற நான் என்னுடைய செயல்களிலே, நான் ஒவ்வொரு நாளும் நற்செயல்களை என்னுடைய செயல்களிலே வெளிப்படுத்துகின்ற, என்னுடைய வாழ்வினிலே கிறிஸ்தவ மாண்போடு வாழுகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே அமைய வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டப்படுகின்றது. இப்பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய உள்ளத்திலே கடவுளுடைய வார்த்தையானது அல்லது நியாயப்பிரமாணமானது காணப்படுகின்றது. அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட நீங்கள் அதனுடைய நெறிகளிலே வாழ வேண்டும். மாத்திரமல்ல, மனசாட்சி, ஒவ்வொருடைய மனசாட்சி தவறு செய்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வை தண்டிக்கும். ஒவ்வொருடைய மனசாட்சி நீ செய்வது தவறு என்கின்ற உணர்வை உன்னுள்ளே தரும் என்கின்ற சிந்தையையும் ரோமர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சுட்டி காட்டுகின்றார். இப்பகுதியிலே இதனுடைய பிற்பகுதியுள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். நியாய பிரமாணங்களை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். நாங்கள் சிறந்தவர்கள், நாங்கள் யூதர்கள் என்று சொல்லி நீங்கள் பெருமை பாராட்டுகின்றீர்கள். கடவுளுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொள்ளுகின்றீர்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய நீங்கள், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கின்ற நீங்கள், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகின்ற நீங்களே அந்த நியாயப்பிரமாணத்தை நிர்விசாரமாக்கி, நீங்களே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காமல் உங்களுடைய வாழ்விலே செயல்படுகிறது என்ன என்று சொல்லி கேள்வி எழுப்பிவிட்டு ஒவ்வொன்றாய் அவருடைய தவறுகளை சொல்லுகின்றார். களவு செய்யாதே என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் களவு செய்கின்றீர்கள். விபச்சாரம் செய்யாதே என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், ஆனால் நீங்கள் விபச்சாரம் செய்கின்றீர்கள். மற்றவருடைய விக்கிரகங்களை வழிபடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொல்லுகின்றீர்கள். நீங்கள் அந்த கோவிலையை கொள்ளையடிக்கின்றீர்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் அவருடைய தவறுகளை, ஆனால் நீங்கள் சொல்வது நாங்கள் கடவுளுடைய மக்கள், நாங்கள் யூதர்கள், கடவுளுடைய மக்கள் என்று சொல்லுகின்றீர்கள். செய்வது அனைத்தும் நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்து உங்களுடைய வாழ்வை நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ மாண்பிலிருந்து முற்றிலுமாய் நீங்கள் விலகி போகிறீர்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் தவறுகளை சுட்டி காட்டுவதை ரோமர் 2ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளலாம். அதனுடைய 24ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. பல்சமய சூழலில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். பல நம்பிக்கை நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் கிறிஸ்தவர் என்று சொல்லி நாம் வெளியிலே மார்பை தட்டி கொள்ளுகின்றோம். கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றோம். என்னுடைய வாழ்விலே கிறிஸ்தவ மாண்பானது என்னுடைய வாழ்வில் இல்லாமல் நியாயப்பிரமாணத்தை கையிலே தூக்கி கொண்டு சொல்லுகின்றோம். ஆனால் பொய் பேசுகின்றவர்களாய், களவு செய்கின்றவர்களாய், தந்தையும் தாயையும் கவனிக்காமல் விபச்சாரம் செய்கின்றவர்களாய், விக்கிரகங்களை தேடி செல்கின்ற வாழ்வு நம்மோடு காணப்படுகின்ற பொழுது என் மூலமாய், நம் மூலமாய் கடவுளுடைய நாமமானது தூஷிக்கப்படும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. திருமறை அதை நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகின்றது. பல்சமய சூழலிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஏற்கனவே சொன்னேன், அம்பேத்கர் எனப்படுகின்ற மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இயேசுவுடைய போதனை ஏற்றுக்கொண்டான். ஆனால் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு, கிறிஸ்தவருடைய வாழ்விலே காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே காணப்படுகின்ற வாழ்வின் நிலைகளை உணர்ந்தவன் அவன் புத்த மதத்தை தழுவினான் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இவ்வேளையிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உலகத்திலே பல நம்பிக்கை நிறைந்த இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன என்பதை உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நம்பிக்கை நிறைந்த மற்றவர்களோடு நாம் வாழுகின்றோம். மாற்றவரோடு என்னுடைய வாழ்வில் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது மாற்றவரோடு நான் வாழுகின்ற நிலை என்னுடைய வாழ்வில் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். மற்றவர்களோடு வாழுகின்ற நான் என்னுடைய வாழ்விலே எவ்விதமாய் மாசற்ற வாழ்வு வாழுகின்றேன் என்பதை நாம் ஒரு நிமிடம் எண்ணிக்கொள்வோம். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது
நான் வாழுகின்ற இந்த சமூகத்திலே கிறிஸ்தவ மாண்பினை என்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்துகின்றேனா? கிறிஸ்தவ மாண்போடு இந்த சமூகத்தில் நான் வாழுகின்றேனா? என் மூலம் கடவுளுடைய பெயரானது பெருமைப்படுகின்றதா, அல்லது என் மூலமாய் கடவுளுடைய பெயரானது தூஷிக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை இந்நாளில் நாம் கேட்டு, நம்முடைய வாழ்விலே தவறுகள் காணப்படுமாயின் அதை கடவுளுடைய சமூகத்திலே என்னுடைய வாழ்வில் நான் தவறு இருக்கின்றேன், என்னுடைய வாழ்விலும் நான் ஒரு உண்மை கிறிஸ்தவனாய் பல்சமய சூழலிலே காணப்படுகின்ற இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு முற்படுகின்றேன், என்னை தகுதிப்படுத்தும், உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தியுள்ளோம் என்று சொல்லி அவரை நாம் வேண்டுவோம். நிச்சயமாய் இவ்வார்த்தைகள் வழியாய் நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் கடவுள் தாமே புடமிட்டு ஒரு புதிய வாழ்வை, ஒரு கிறிஸ்தவத்தின் சாரத்தை சமூகத்திலே வெளிப்படுத்தி வாழ கடவுள் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. இறைவன் தாமே வார்த்தைகள் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் வாழ நடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிட்டு நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பவித்து பிறந்தார். போந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தள்ளினார். பரமள்ளத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்வோம். வருகின்ற வாரத்திலே தங்கள் இல்லற வாழ்வினிலே புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கின்றவருடைய பெயர்கள் படிக்க கேளுங்கள். ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று திரு ஜான் ஜெயசிங், திருமதி ஏஞ்சல் பிரிஸ்கில்லா ஏஞ்சல் பவன் மேலக்காவிளை. செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று திரு ராஜன், திருமதி லைலா பனை நிற்கும் விலை. செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று திரு ஹெரால்டு ஜே ஷெர்லின், திருமதி அனீதா சார்ஸ் எழுமாவிளை. செப்டம்பர் 6ஆம் தேதி அன்று திரு ராஜரத்னம், திருமதி விமலா உளவாரத்தலை, திரு விக்டரின் ஜோஸ், திருமதி ஷீஜா எழுமாவிளை ஆகியோர் தங்கள் இல்லற வாழ்வினிலே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்றார்கள். காலை பொழுது ரிச்சபின் சார்பாய் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். புதிய ஆண்டிலே வாழ்வின் எல்லா நன்மைகளையும் செல்வங்களையும் உங்கள் வாழ்வில் தந்து கடவுள் உங்களுடைய வாழ்வை அனுகிரகித்து தருவாராக. ஆமென். வருகின்ற வாரத்திலே புதிய வயதிலே பிரவேசிக்கிறவருடைய பெயர்கள் படிக்க கேளுங்கள். ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று செல்வி பெமி டாக்டர் ஆஃப் திருவாளர் பாபுராஜ் உளவாரத்தலை, செல்வி கீர்த்தி டாக்டர் ஆஃப் திருவாளர் ஸ்டான்லி ராஜ் திட்டக்குடி. செப்டம்பர் 1ஆம் தேதி செல்வன் ஜினோமோன் சன் ஆஃப் திருவாளர் ஜான் மோகன் காவுவிளை, திரு சாஜி சன் ஆஃப் திருவாளர் சைரஸ் கரம்பனவிளை, ரிதிக் சன் ஆஃப் திருவாளர் ரஷீந்த் வாரவிளை. செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று திரு சர்ஜன் ராஜ் கடைவிளை, திருமதி சுஜிலா குமாரி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் மணி செம்மன்தட்டு ஆலிக்கன் விளை, திரு ஷினுராஜ் சன் ஆஃப் திருவாளர் பால்ராஜ் புனேகோணம், செல்வன் ஆரோன் ஷாம் சன் ஆஃப் திருவாளர் சாம் வில்சன் பூவன் விளை. செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று செல்வன் அஜி சன் ஆஃப் திருவாளர் அலெக்சாண்டர் தச்சோட்டுக்குழி, ஆஷிகா ஜெஃப்ரின் டாக்டர் ஆஃப் திருவாளர் சுபுராஜ் புனேகோணம், திருமதி SS மனாஸ்வினி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஏ கிப்ஸ்டன் தெங்கரக்கன் விளை, செல்வி டி ஸ்வப்னா டாக்டர் ஆஃப் திருவாளர் டேவிட்சன் ஆலிக்கன் விளை. செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று திருமதி ஏஞ்சலின் ஷீலா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஜியோ பிரட்பால் சிலுவிபுரம், செல்வி அடோஷா ஜிமி டாக்டர் ஆஃப் திருவாளர் சாஜிகுமார் நாராயண பேரத்தலை. செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று செல்வி மினி டாக்டர் ஆஃப் திருவாளர் நேசமணி சூழால், திருமதி எஸ்தர் ரீனா ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் ஆர்தர் ஆபிரகாம் ஆராதனா சூழால், ரோன் ஜகான்ஸ் சன் ஆஃப் திருவாளர் லியோ பிரட் ஜீவகுமார் சிலுவைபுரம், திருமதி கிறிஸ்டல் ஜிபி ஒய்ஃப் ஆஃப் திருவாளர் அகீஷ் மேலக்காவிளை ஆகியோர் வருகின்ற வாரத்திலே தங்கள் வாழ்வினிலே புதிய வயதிற்குள்ளாய் பிரவேசிக்கின்றார்கள். திருச்சபையின் சார்பாய் பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். புதிய ஆண்டிலும் கடவுள் தாமே நல் சுகம், பலன், ஆரோக்கியம், நீடிய ஆயுள், வாழ்வின்
அனைத்து ஆசிகளை நிறைவாய் தந்து உங்கள் வாழ்வை ஆட்கொண்டு வளர்க. ஆமென். Bless you, the Lord, bless you. Bless you, bless you. Bless you, the Lord, bless you. Sing and rejoice the happy birthday. 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 Bless you, bless you. Bless you, the Lord, bless you. Bless you, bless you. Bless you, the Lord, bless you. இந்நாளிலும் தங்கள் பிள்ளையினை அர்ப்பணிக்கும் வண்ணமாய் ஆலயத்திலே கொண்டு வந்திருக்கின்ற பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் முன்பாய் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையோ ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. இவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஜெபம் செய்வோம். பிள்ளைகள், என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று அழைத்து மார்போடு பிள்ளைகளை சேர்த்து கொண்டு ஆசீர்வதித்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான பெற்றோர் கடவுள் தங்களுடைய வாழ்க்கையில் தந்த பிள்ளையோடு ஆலயம் வந்து, நன்றி ஏசப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பிள்ளையினால் எங்களை மேன்மைப்படுத்தினீர் என்று சொல்லும் கிருபையை தந்தீர். ஆண்டவரே, தந்த பிள்ளையை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், நீண்ட ஆயுசை தாரும். பிள்ளை பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக வளரக்கூடிய வளர்ச்சியை தாரும். பிள்ளைக்கு எந்த பலவீனமோ சுகவீனமோ வராமல் காத்துக்கொள்ளும். சாமுவேலை போல ஆண்டவருடைய பாதத்தில் வளர்ந்து சமூகத்தில் உயர்ந்த தலைவராக ஜீவித்து பெருமை சேர்க்கக்கூடிய கிருபையை தாரும். பிள்ளை நிமித்தம் பெற்றோர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வாழ்வை தாரும். பெற்றோரும் பிள்ளைக்கு முன்னாக நல்ல வாழ்வை நடத்தக்கூடிய கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், காத்துக்கொள்ளும். ஐசோ கிறிஸ்துவம் ஜபங்கேலும் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படும் வண்ணமாக 309வது கீர்த்தனையை பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. 309வது கீர்த்தனை, பழைய கீர்த்தனை 212. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம்
தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையிலாறுதலும் கங்குலிலஞ்சோதியும் கஷ்ட நோய்படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பாதகப்பீடாவுமென் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் வினையாளியும் மீனருமில் பிரியமத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞானகீதமும் சதூரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஜெபம் செய்வோம். எல்லாம் இயேசு தொல்லை மிகுந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு துணை இயேசு சுவாமி மட்டுமே என்று உம்மை துதித்து பாடும் கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிற சாமி. வைரஸான கொடிய காலத்தில் ஆண்டவர் எங்களுக்கு துணை என்பதை உணர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். அடைக்கலம் தந்து அரவணைத்து எங்களை காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். பல் சமய சூழலில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய எங்களின் பொறுப்பை நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் கிருபை தந்தி சாமி. பல்சமய சூழலில் வேறுபாடுகள் நீக்கி உறவோடு வாழும் ஒரு வாழ்வை எதிர்பார்க்கிறீர் சாமி. எல்லா மக்களோடு சகோதர சிநேகத்தோடு உறவோடு வாழும் அன்பை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அசுத்தங்கள் நிறைந்த உலகத்தில் தூய்மையின் அடையாளமாக தூய்மையின் வாழ்வை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பிறரின் அசுத்தத்தை நாங்கள் உணர்ந்து அந்த அசுத்தத்திலிருந்து நாங்கள் எங்களை காத்து தூய்மையாக வாழும் கிருபையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வசனமாகிய ஞான பாலை உட்கொண்டு அந்த வசனத்தை உலகத்திற்கு உணர்த்தி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய கிருபை தாரும். சிறிதான கடுகு
வளரும் போது அநேக பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது போல உம்முடைய வசனத்தின் சிறுமையான அனுபவங்கள் எங்களுக்குள் பலன் கொடுக்கக்கூடிய கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம் சாமி, அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூடையிரும் ஆண்டவரே. தொடர்ந்து செப்டம்பர் என்ற புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கும் போது புதிய நன்மையின் அனுபவத்தை எங்களுக்கு தந்து காக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களோடு கூடையிரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமேன். வார்த்தையோடு இப்போதடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனில் வந்தனமுமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனில் வந்தனமுமக்காமே. ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகரம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் அன்பும் அருளும் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் இன்றும் என்றும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.